இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? மார்க்கு 4:40 நாம் வாசிக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். இயேசுவின் பார்வையிலே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு முறை அமெரிக்காவிலே உள்நாட்டு விமானம் ஒன்றிலே ஒரு தேவனுடைய ஊழியர் பைபிள் கான்ஃபரன்ஸுக்காக சென்று கொண்டிருந்தார். அப்போது மின்னல் இடியுடன் கூடிய பெரிய மழை பெய்தது. உடனே அந்த விமானி, புயலின் காரணமாக நம்முடைய விமானம் இப்பொழுது புயலுக்கு மேலாக பல அடி உயரத்திற்கு மேல் பறக்கப் போகிறது என்றார். அப்படியே விமானம் பல அடி உயரத்திற்கு போனதும் கீழே மேகம் கருப்பாகவும் மின்னல்கள் அதிகமாகவும் இருப்பதை பார்த்தார். மேலே பார்த்தபோது சூரிய ஒளி பிரகாசமாக இருந்தது. அப்போது மேகத்திலே மிகவும் அழகான வானவில் முழு வட்டமாக காட்சியளித்தது. அப்போது அவருடைய மனதிலே, ஆண்டவர் பார்க்கும் பக்கத்திலிருந்து பார்த்தால் இவ்வளவு அழகாக முழு வட்டமாக இந்த வானவில் தெரிகிறது. ஆனால் நாம் பூமியிலிருந்து பார்க்கும் போது இது பாதி மட்டும்தான் தெரியும். அதுபோல நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கும் போது அவர் எதிர்பார்க்கிறபடி இருந்தால் அது எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைத்தார். அதுபோல ஆண்டவருடைய பார்வையிலே நம் விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மத்தேயு 8:10 நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை குறித்து இயேசு ஆச்சரியப்பட்டார். மார்க்கு 6:6 அவருடைய சொந்த ஜனங்களின் அவ்விசுவாசத்தை குறித்து இயேசு ஆச்சரியப்பட்டார். மத்தேயு 8 இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது ரோம இராணுவத்திலே பணிபுரிந்த நூற்றுக்கு அதிபதி ஒருவர், ஒரு ஆபீசர், அவனுடைய வேலைக்காரன் சுகத்திற்காக இயேசுவை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். அதற்கு நூற்றுக்கு அதிபதி, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான். இயேசு இந்த நூற்றுக்கு அதிபதி கூறினதை கேட்டு அவனுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்று கூறினார். அந்த நேரமே அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமானான். ஒரு ரோம இராணுவத்திலே பணிபுரிகிற நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை குறித்து இயேசு ஆச்சரியப்பட்டார். மார்க்கு 6 இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அவர் வளர்ந்த ஊருக்கு வந்தார்கள். ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசம் பண்ணியும் ஜனங்கள், இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா என்று இயேசுவை குறித்து இடறல் அடைந்தார்கள். தேவனுடைய குமாரனாக அவர்கள் இயேசுவை பார்க்கவில்லை. ஆதலால் அவர்களுடைய அவ்விசுவாசத்தை குறித்து இயேசு ஆச்சரியப்பட்டு அங்கு வேறொரு அற்புதமும் செய்யவில்லை. நாம் அவ்விசுவாசத்தோடு இருக்கும் போது ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. தம்முடைய சொந்த ஜனங்களுடைய அவ்விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆதலால் ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, நமக்காகவும் அது எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாமும் நம் சூழ்நிலைகளுக்கு மேலாக ஆண்டவரை விசுவாசிப்போம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆனால் நம் விசுவாசமோ நமக்கு நீதியாக எண்ணப்படும். நாம் விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை காண்போம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய அவ்விசுவாசத்தை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படாதபடி எங்களுடைய விசுவாசத்தை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க வாழ்க்கையை எங்களுக்கு வாழ கற்றுத்தாங்கப்பா. ஆபிரகாம் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று
முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானது போல நாங்களும் விசுவாசத்திலே வல்லவர்களாக மாற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.